So good evening students. Today we will see the current affairs analysis dated from 26 November 2020. First news, the recent report released by Nidhi Aayog. இது already already discuss பண்ணியிருந்தோம் நம்ம 2 weeks back. So இது என்ன அப்படின்னா like accelerating progress on nutrition in India. ஸோ அதில் என்னென்ன பற்றாக்குறைகள் இருக்குது, what are the things we have to do. அப்புறம் போஷான் அபியான் வந்து இட்ஸ் நாட் அ சக்ஸஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அது 2018 லான்ச் பண்ணப்பட்டது. இதோட மெயின் பர்பஸ் என்ன, போஷான் அபியான் ஆர் யூ கேன் கால்ட் அஸ் போஷான் அபியான், போத் ஆர் சேம். இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். இது வந்து தனியாக இதுக்கான காம்பனன்ஸோ லைக் இதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸுக்காக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி லைக் ஒன்று இன்டகிரேட் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஹவு டு அச்சீவ் த டார்கெட் பை 2022-25 நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட மெயின் லைக் ஸ்ட்ராட்டஜி. சரியா? நேஷ்னல் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர்ட் பை நிதி ஆயோக். அது வந்து ஆர் ஃப்ரீ மேல் நியூட்ரிஷன் லைக் 2022 அதான் நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனோட டார்கெட். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. அதில் மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டண்டிங், அண்டர் நியூட்ரிஷன், அனீமியா அண்ட் லோ பர்த் வெயிட். ஸோ அதில் ஸ்டண்டிங் எடுத்துக்கிட்டா 2% கண்ட்ரோல் பண்ணணும் 2022 உள்ளாடி. அண்ட் தென் அண்டர் நியூட்ரிஷன் 2% அண்ட் தென் அனீமியா 3% பெர் ஆனம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் 2022 ஸோ தட்ஸ் அ டார்கெட். அப்புறம் லோவர் பர்த் ரேட் எடுத்துக்கிட்டா 2%. இதெல்லாமே நம்ம பண்ணணும். அப்புறம் இதோட பட்ஜெட் அலோகேஷன் வந்து 50% ஃபண்டட் பை தி வேர்ல்டு பேங்க் அண்ட் மீதி 50% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் அனதர் ஃபண்டிங்ஸ் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. 60:40 அண்ட் தென் 90:10. 60:40ன்றது நார்மல் ஸ்டேட்ஸுக்கு, 90:10 வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கும் ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கும். 90% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது NFHS4 நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதுவும் இன்னும் முடியலை. அது மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த COVID-19 வந்ததுனால இட் வில் லீட் டு மோர் பாவர்ட்டி, அச்சீவ் ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் அதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு அனீமியா ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் மெயின் ரீசன் ஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து லோ பர்த் ரேட்டாக பிறக்கிறதுக்கும், லைக் ஸ்டண்டிங் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும், வேஸ்டிங் ஆகுறதுக்கும் ரொம்ப மெயின் காரணம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வீக்காக இருக்கிறது. சரியா? அது சொல்லப்பட்டிருக்கு. அதில் மெயினாக உமன்ஸுக்கு வந்து 50.3% அனீமியா ப்ராப்ளம் 2016. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ரெடியூஸ் பண்ணணும் 34.4% 2022 அது மாதிரி கேர்ள்ஸுக்கு அனீமியா ப்ராப்ளம் வந்து 52.9% in 2016. அதை 39.66% ரெடியூஸ் பண்ணணும். அதான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் அப்படின்றது இந்த வேக்கப் பேண்டமிக் இட் இஸ் வெரி டஃப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டண்டிங் அப்படின்றது தெரியும் இல்லையா, லைக் வயசுக்கு எது ஹைட் இருக்காது, அந்த வேஸ்டிங் உடம்பு வந்து உருகிறது. சரியா? அண்ட் தென் அனீமியா யூ பீப்புள் நோ லைக் ஃபோலிக் ஆசிடோட பற்றாக்குறை, அயனோட பற்றாக்குறை, டிஃபிஷியன்சி. ஸோ வே ஃபார்வர்டில் ஸோ லைக் மோர் ஃபுட் லைக் பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ண, நியூட்ரியன்ட் ஃபுட் வந்து கிடைக்கிறது உறுதிப்படுத்துறது பெண்களுக்கு மெயினாக, ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து உறுதிப்படுத்துகிறது. அப்புறம் மெயின் லைக் திங் வந்து பர்ஸ்ட் ஃபீடிங், ஸோ தாய்ப்பால் கொடுக்குறத வந்து உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். மெயின் பில்லர்ஸ் லைக் போஷான் அபியானில் டெக்னாலஜி, கன்வர்ஜன்ஸ், பிஹேவியரல் சேஞ்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த ரீசென்ட்லி சைனாவோட 43 ஆப்ஸ் வேர் பேண்ட் இன் இந்தியா. அகெயின் அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் டிஃபென்ஸ், சொவர்னிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்டர் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2069A அடிப்படையில் தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன 69A என்ன சொல்லுதுன்னா, இஃப் அ வெப்சைட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மைட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது டு பேன் யூ ஆர் ப்ரொபகேட்டிங் சம் வெப்சைட் லைக் ஹார்ம்ஃபுல் டுவர் சொவர்னிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, லைக் டெரரிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இட் கேன் பி பேண்ட். யூ ஆர் கிரியேட்டிங் ஃபால்ஸ் ஃபேக் நியூஸஸ், ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது இன்டாலரண்ட்டான விஷயங்களை நீங்கள் பரப்புறீங்க அப்படின்னா யுவர் வெப்சைட்ஸ் கேன் பி பேண்ட். ஸோ அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 69A, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீப்பாக அதில் போக வேணாம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, டிஃபென்ஸ்,
இட்ஸ் sovereignty, integrity, friendly relation with foreign countries வந்து பப்ளிக் ஆர்டரை குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பரப்பப்படுது அப்படின்னா இட் கேன் பி பேண்ட். அது ஃபேஸ்புக் பேஜாக இருந்தாலும் சரி, ட்விட்டரில் போடக்கூடிய மெசேஜாக இருந்தாலும் சரி, இட் கேன் பி டேக்கன் ஆஃப். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணி பேன் பண்ணிடுவாங்க. ரீசன்ஸ் ஃபார் த பேனிங் என்ன சொல்லப்படுது அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன். இப்போ டிக்டாக்கெல்லாம் பேன் பண்ணப்பட்டப்போ என்ன சொன்னாங்களோ சைனா வந்து ஸ்பை பண்ணுது அப்படின்றது அதே தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பேனிங் சைனாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சைனா அதை கண்டம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இந்த ஆப்ஸை பேன் பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ளாடி நிறைய இதே மாதிரியான ஆப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் கிவ் செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி. சரியா? தட்ஸ் ஆல். தென் தேர்ட் வந்து டீசலினேஷன் பிளான்ட். டீசலினேஷன் பிளான்ட்ன்றது சால்ட் வாட்டரை ட்ரிங்கபிள் வாட்டராக மாற்றுறது. ஸோ லைக் அது வந்து மகாராஷ்டிரா தே ஆர் கோயிங் டு டூ லாட் ஆஃப் பிளான்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ மகாராஷ்டிரா இஸ் த ஃபோர்த் ஸ்டேட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் த டீசலினேஷன் பிளான்ட்ஸ். டீசலினேஷன் பிளான்ட்னா என்ன அப்படின்னா நார்மல் வாட்டராக மாற்றுறது, ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றுறது, ரிமூவிங் சால்ட் ஃப்ரம் தி வாட்டர். ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் சி ஹியர் லைக் சால்ட் வாட்டர் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த லைக் டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். சால்ட் வாட்டர் இந்த பக்கம் இருக்குது, நடுவில் ஒரு பெர்மியபிள் மெம்பரேன் வைப்பாங்க. அது வந்து ரொம்ப மைன்யூட்டான மினரல்ஸ் அந்த பக்கம் விடாது. சரியா? சால்ட் மெட்டீரியல்ஸ் அந்த பக்கம் விடாது. ஸோ இந்த பக்கம் அப்ளைட் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதன் மூலமாக என்ன ஆகும்னா தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி அந்த பக்கம் போயிடும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அது மாதிரி மணல் யூஸ் பண்ணுவாங்க அந்த வாட்டர் பியூரிஃபையரில் எல்லாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நாட் ஃபார் திஸ் சால்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இல்லை, நார்மலாக வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மணல் தான் உங்களுக்கு ஃபில்டர். மண்ணிலே உங்களுக்கு மணல் தான் ஃபில்டர் பண்ணுது. இல்லை லைக் கிரவுண்ட் வாட்டரில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. நீங்கள் வந்து மேலே நீங்கள் அழுக்கு தண்ணியை விடுறீங்க அப்படின்னா கீழே போக அது ஃபில்டர் ஆகிடும். ஸோ லேண்ட் இஸ் அ பியூரிஃபையர், லைக் பெர்மியபிள் அண்ட் தென் பியூரிஃபையர், லைக் ஃபில்டர் ஆக்ட் ஆகும். ஸோ அதான் இதை பண்ணுறாங்க. ஸோ அதில் மெயினாக நான் உங்களுக்கு சொன்னேன் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டியை அண்டர் கிரவுண்ட் வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது குறைக்கும். லைக் சம்மர் சீசனில் மும்பை, தமிழ்நாட்டில் சென்னை போன்ற கேபிட்டல் சிட்டி எல்லாமே, டெல்லியாக இருக்கட்டும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக இப்போ டீசலினேஷன் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் தேர் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்லை, கடல் தண்ணியை ட்ரிங்கிங் வாட்டரை மாற்றுறதுல சால்ட்டை மட்டும் தான் நீங்கள் பியூரிஃபை பண்ணுறீங்க, வேறே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, அது ஹார்ம்ஃபுல் அப்படின்றதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் காஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆஸ்மாசிஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன் ஹியர். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தனா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் டு பி மேட் பிஃபோர் ஆப்ரேஷன். அப்புறம் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கும் ஜெஸ்டேஷன் பீரியடும் ரொம்ப அதிகம். அப்புறம் எனர்ஜி காஸ்ட், அப்புறம் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வெரி டஃப். அப்புறம் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் இஸ் தேர். டிஸ்போசல் ஆஃப் சால்ட், நீங்கள் எடுக்கக்கூடிய சால்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆன்டிஸ்கேலன்ஸ், இந்த ஹார்ம்ஃபுல் மினரல்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. அது நீங்கள் குடிக்கும்போது யூ பீப்புள் வில் கெட் அஃபெக்டட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. யூஸ் ஆஃப் டீசலினேஷன் பிளான் வந்து ஆல்ரெடி யுனைடெட் ஸ்டேட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் இஸ்ரேல் கண்ட்ரியில் பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸில் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தே ஆர் யூஸிங் மோர் பியூரிஃபையிங் திங்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஓல்டு டெக்னாலஜி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் குஜராத்தில், ஆந்திர பிரதேஷ்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. அதான் இஸ்ரேல் நான் உங்களுக்கு சொன்னேன். தென் மெனர்ஸ் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் மெயின்லி 2013 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ராகிபிஷன் ஆக்ட், அபாலிஷன் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றுவது. அது முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அது பிரபலமாக இருக்குது, நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இன்னும் பிரபலமாக இருக்குது. அதுக்கான இட் வாஸ் பேண்ட் இன் இந்தியா நவ். ஸோ மனித கழிவுகளை அள்ளுவதற்கோ இல்லைனா க்ளீன் பண்ணுறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நமக்கு லைக் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லாததுனால மனிதர்கள் தான் பயன்படுத்தப்பட்டுட்டு வராங்க இன்றைக்கு வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனேஜ் கிளீனிங்காக இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட் ட்ரைனேஜ் கிளீனிங்கில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பயன்படுத்தக்கூடாது, ட்ரைனேஜுக்குள்ளே இறங்குறதோ மேன் ஹோல்ஸில் இறங்குறதோ அதை அலோவ் பண்ணக்கூடாது. பட் இட் வாஸ் அலோவ்ட். ஸோ கிட்டத்தட்ட 2019 மட்டும் 110 people died. அண்ட் தென்
past 5 yearsல 376 deaths happened because of manual scavenging. இது டெத் நடக்கிறது இட்ஸ் நாட் அபவுட் அது வந்து ட்ரைனேஜுக்குள்ளே அவங்க இறங்குறதுனால அங்கே இருக்கக்கூடிய லைக் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அஃபெக்ட் ஆக அவங்க இறந்து போவாங்க பிகாஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேன் ஹோல் அப்படின்ற வேர்டை வந்து மாற்றுறாங்களாம் இப்போ சேஞ்சஸில். ஸோ இட்ஸ் அ வெல்கம்டு ஒன். ஸோ இப்போ அவங்க பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் இட் வில் இம்ப்ரூவ் த லைஃப் ஆஃப் தி மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து டோட்டல் ப்ராகிபிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வார்த்தையில் மட்டும் 2013 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே அப்படி தான் சொன்னாங்க. டெக்னாலஜிஸ் ஹேவ் டு பி இம்ப்ளிமெண்டட். அதுக்கு தான் பேண்டிகூட் அப்படின்ற ஒரு ரோபோட் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சோம். மெட்ராஸ் ஐஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் சில டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி சீக்கிரமாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டால் இனி மேன்ஹோல்ஸ்னால் மேன்ஹோல்ஸ் எல்லாம் மிஷின் ஹோல்ஸாக மாற்றணும் அப்படின்றத அந்த வேர்டை மாற்றிருக்காங்க. 2013 ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த மேன்ஹோல் அப்படின்ற வேர்டை மாற்றி மிஷின் ஹோல்ஸாக மாற்றணும் அப்படின்றத. அப்புறம் 24/7 நேஷ்னல் ஹெல்ப்லைன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். யாராச்சும் மனிதர்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளைண்ட். சரியா? மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிட்ட நான் உங்களுக்கு சொன்னேன் ஹியூமன் எக்ஸட்டாவை லைக் ஹியூமன்ஸை வச்சே க்ளீன் பண்ணுறது, லைக் மனித கழிவுகளை வந்து க்ளீன் பண்ணுறது, லைக் மனிதர்களை பயன்படுத்துறது. மெயின்லி ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், சீவர் லைன்ஸாக இருக்கட்டும், ட்ரைனேஜஸ், தென் செப்டிக் டேங்க்ஸ், லேட்ரின் பிட்ஸ், ட்ரை லேட்ரின்ஸை வந்து லைக் மனிதர்கள் லைக் எடுத்து க்ளீன் பண்ண வைக்கிறது அது தப்பு. த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அகெயின்ஸ்ட் தி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆல்ரெடி வி ஹேவிங் திஸ். நான் சொன்ன உங்களுக்கு மனிதர்களை மேனுவலாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கான்ட்ராக்ட்டு கொடுத்துருவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரைவேட். ஸோ தே வில் பிரிங் ஹியூமன்ஸ் இன் நைட்ஸ் அண்ட் ஏர்லி மார்னிங். அவங்க அப்படி க்ளீன் பண்ணிட்டு அதில் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பர்சன்ஸ் இறந்து போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த லைக் ஆல்ரெடி சட்டம் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பேன் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டில் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 lakh காம்பன்சேஷன் கொடுக்கணுமா. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. ஸோ ஆக்ட் சொல்லுது யூ ஹாவ் டு பேன் இட். அப்போ சுப்ரீம் கோர்ட் வாட் தே ஹாவ் டு டூ, தே ஹாவ் டு பனிஷ் த பீப்புள் ஃபார் யூட்டிலைசிங். காம்பன்சேஷன் ஓகே யூ கேன் டெல், பட் பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் நடக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான். தென் ரீசன்ட் ஃபார் தி ப்ரெவலன்ஸ் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அது போகாமல் இருக்கிற நான் உங்களுக்கு ரீசெண்டாக கூட லைக் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கர்ஸ் சிஸ்டம் மெயின்லி சொசைட்டிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் பியூரிஃபிகேஷன் அதனால் லைக் இம்பியூர் அண்ட் பியூரிட்டி கான்செப்டுக்காக. அப்படின்னா அப்பர் காஸ்ட் பீப்புள் பியூராக இருக்கணும் அப்படின்னா லோவர் காஸ்ட் பீப்புள் வந்து அவங்களோட லைக் லேட்ரின் ட்ரை லேட்ரின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுதான் அவங்களோட கான்செப்ட். அப்புறம் லேக் ஆஃப் ப்ரொடெக்டிவ் கியர் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது ப்ராப்பராக. அது மாதிரி பேண்டிகூட் அப்படின்ற ரோபோட்ஸ் இன்னும் எத்தனை பேர் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்றது கொஸ்டின் மார்க். இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நீடட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரு உயிரோட முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதான் பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட், வாட்ஸ் த நீட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் இன் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் வில் பிரிங் த பர்சன்ஸ் அண்ட் தே வில் க்ளீன் ஏர்லி மார்னிங் அண்ட் தென் நைட்டில் முடிச்சுருவாங்க அதை. அப்புறம் இஷ்யூஸ் டியூ டு அவுட் சோர்சிங் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வே ஃபார்வர்டில் ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். மெயினாக யாரை ஐடென்டிஃபை பண்ணால் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸை வி ஹேவிங் அன் லைக் ஒரு ஸ்கீமும் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு ஃபண்டிங் மெக்கானிசம் எல்லாமே. அப்புறம் யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள ஒழுங்காக தண்டிக்கப்படணும். சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தே ஹேவ் டு கிவ் பனிஷ்மெண்ட் டு அது பண்ணணும். எம்பவரிங் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பை டெக்னாலஜி எக்ஸெட்ரா. சோஷியல் சென்சிட்டைசேஷன் விச் மீன்ஸ் பீப்புள் அவேர்னஸ் பண்ணுறது. சென்சிட்டைசேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா பியூர் இம்பியூர் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஈவில் திங்ஸை வந்து அவங்க மைண்ட்லேருந்து மாற்றுறது. யூ ஹேவ் டு கிவ் சம் கவுன்சிலிங், இல்லைனா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் பீப்புளுக்கு. நீட் ஃபார் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் லா தான் இப்போ பண்ணியிருக்கோம். 2013 பண்ணதில் இப்போ திருப்பியும் சேஞ்ச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன். டெக்னாலஜியை ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஹோப் இட் வில் ஹேப்பன். தென் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் விண்டர்ஸ் இன் நார்த். இப்போது சண்டிகர் போன்ற ஸ்டேட்ஸ் நார்தனில் அதிகமாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால குளிர் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். இமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாமே. இப்போ அங்கே வந்து டேஸ் வந்து ரொம்ப குளிராக இருக்கும், நைட் வந்து ரொம்ப ஹாட், ஸோ மீடியமாக இருக்குது. ரொம்ப ஹாட் இல்லை, நார்மலாக இருக்குது. அப்படின்னு நார்மல்னா மைனஸில் போகலை. தட்ஸ் அ ப்ளசன்ட் திங்.
அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் அதுக்கும் காரணம்ன்றாங்க. any people can guess what's the reason? So yeah, so listen here. ஸோ மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைக் வின்டர் சீசனில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன்ஸ் வந்து கீழே போயிடும். யூ பீப்புள் கேன் சி ப்ரெஷர் பெல்ட், யூ பீப்புள் ஸ்டடிட் ரைட். ஸோ இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் இங்கே இருக்கும், வின்டர் சீசனில் இங்கே இருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே. சம்மர் சீசனில் இட் வில் பி இன் த டாப். ஸோ மூமெண்ட் ஆஃப் விண்டு. அப்போ ப்ரெஷர் பெல்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷர் பெல்ட்டுமே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லைக் உங்களுக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கீழே வரும். ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம் கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டனை டச் பண்ணும். ஹிமாலயன் மவுண்டனுக்கு மேலே இப்படி ஒன்று பைஃபர்கேட் ஆகிப்போம், அப்புறம் இங்கே ஒன்று போகும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இட் வில் கோ. அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸில் க்ளவுட்ஸ் மாட்டும் போது என்ன ஆகும், இப்போது லைக் மிடில் ஈஸ்ட் ஏரியா இல்லைனா காஸ்பியன் சி ஏரியா மேலே பிளாக் சி மேலே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எவாப்ரேஷன்ஸ் மூலமாக வரக்கூடிய க்ளவுட்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும், இட் வில் கோ லைக் எ ஜெட், வெரி ஃபாஸ்ட் மூமெண்ட், 150 miles/hour, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அப்போது அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து தான் நான் உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு சொன்னேன் வின்டர் டைம் பீரியடில் இங்கே ரொம்ப ரெயின்ஃபால் இருக்குதுன்னு சொன்னேன். அதே இதான் நடக்குது இங்கே. இப்போ க்ளவுட்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா காலையில் உங்களுக்கு சூரியனை உள்ள அலோவ் பண்ணாது, சூரிய கதிர்களை. இட் வில் ரிஃப்ளெக்ட் இட் பேக். க்ளவுட் இஸ் ஐஸ் இல்லையா, ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்க ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணுது. அது மாதிரி ஈவினிங் என்ன ஆகும் அப்படின்னா சூரிய கதிர்கள் உள்ளே வராது. ஸோ ஆனால் நார்மலாக இங்கே பூமியில் கொஞ்சம் ஹீட் இருக்கும் ஹியூமன்ஸ்னால, லைக் க்ளவுட்ஸ் இல்லாத பகுதி மூலமாக என்டர் ஆகக்கூடிய லைட் மூலமாக ரீரேடியேட் ஆகும். இங்கே ரீரேடியேட்டாக வெளியில் போகக்கூடிய ஹீட்டை வந்து க்ளவுட் வந்து வெளியில் விடாது. ஸோ இட் லேக்ஸ் ஒப்பேக், சரியா? ஸோ அப்போ ஒப்பேக்காக ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபீல் த ஹீட் ப்ரெசன்ஸ். அதான் நைட்டில் நடக்குது அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ், சரியா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் ஹியர். The next news, cyclone Nivar. So yesterday it happened. Yesterday na today morning அது ஃபுல்லாக லேண்ட்ஃபால் பண்ணி அது வெளியில் போயிடுச்சு. வெளியிலனா அது லைக் வலுவிழந்துருச்சு, ஆனால் ரெயின் ஸ்டில் கண்டினியூ, சரியா? ட்ராபிக்கல் சைக்ளோன் இது. ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்புறம் இட்ஸ் ஒரிஜினேட்ஸ் இன் த வார்ம் ஏரியா. இப்போ நார்த் ஈஸ்ட் தான் அதுக்கு மெயின் ரீசன். நார்த் ஈஸ்ட் ரெயின்ஃபாலும் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம். ஆனால் யூ பீப்புள் ஹேவிங் சர்ப்ளஸ் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ஒரிஜினேட்ஸ் இந்த வார்ம் ஏரியா, வார்ம் ஓஷன் ஏரியாவில் தான் அது ஒரிஜினேட் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ், ஸோ மேலேருந்து கீழே வரக்கூடிய. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். அப்போது இதில் இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை பொறுத்தவரை மெயின் வந்து ஐ பார்ட். ஸோ யூ பீப்புள் கேன் சி இட்ஸ் அ லோ ப்ரெஷர். ஸோ மூமெண்ட் எப்படி இருக்கும்னா விண்ட் இங்கேருந்து இங்கே போகும், இப்படி தான் இருக்கும். ஸோ அப்பர் ட்ரோபோஸ் லைக் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இட் வில் ரொட்டேட் இன் ஆன்டி சைக்ளானிக் கேட்டகரியில், கீழே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், சரியா? சைக்ளோனை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த நடு பார்ட் இருக்கு இல்லையா, இட் வில் பி லைக் திஸ் ஐன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை. அதுக்கு பிறகு தேர் வில் பி அனதர் பார்ட் ஐ வால், அப்புறம் ரிங், அவுட்டர் ரிங், இன்னர் ரிங்குன்னு வரும். ஸோ இதான் அவங்களோட சைக்ளோன். இந்த ஐ பார்ட்டில் தேர் இஸ் அ நோ மூமெண்ட் ஆஃப் லைக் அப்வர்ட் மூமெண்ட் இருக்காது, டவுன்வர்ட் சிங்கிங் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் வில் பி அப்வர்ட் மூமெண்ட். ஸோ இந்த ஐயை நம்ம கணிக்கிற விதத்தில் தான் நம்ம அதோட ஸ்பீடை கணிக்க முடியும். ஸோ சேட்டலைட்ஸ் வேர் யூஸ் நவடேஸ். இதான் நேற்றுக்கு நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐயை பற்றியே பேசியிருப்பாங்க. ஸோ அவுட்டர் ரிங் வந்து ஒரு 10 o'clock 11 o'clock பக்கத்தில் அது வந்து டச் ஆக போகுது அப்படின்னா we will watch, I hope so. landfall இப்போ இந்தியா இதில் இருக்குது அப்படின்னா, ஸோ சாரி இந்த பக்கம் வரும். ஸோ இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி இப்படி மூவ் ஆகி இப்படி வந்துச்சு. ஸோ இந்த லேண்டை இந்த அவுட்டர் ரிங் இந்த ஏரியா டச் ஆகும்போது தான் இட்ஸ் அ லேண்ட்ஃபால் அப்படின்பாங்க. புரியுதா? ஸோ தட் ஹேப்பன்ட். இது லோ ப்ரெஷர் தான் ரீசன். அதுக்கு ரீசன் ஹீட். இப்போது இந்தியா பக்கத்தில் ஏன் வருது அப்படின்னா, ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ த விண்ட் வில் கம் ஃப்ளோ லைக் திஸ். அதுவும் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்தமான் நிக்கோபார் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லைனா சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், லைக் திஸ். ஸோ இங்கே வரும்போது இந்த ஏர் என்ன பண்ணோன்னா இங்கே கடலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை எடுக்கும்.
ஸோ அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது யூ வில் சி ஹியர் மவுண்டன். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வில் பி தேர். இது சைக்ளோனிக்னால் பெய்யக்கூடிய மழை. ஸோ சைக்ளோனிக்னால் மழை எப்படி பெய்யும் அப்படின்னா அது அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் லைக் மாய்ஸ்டர் ஏர். ஸோ இங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ லேண்ட்ஃபாலுக்கு அப்புறம் இந்த க்ளவுட்ஸை இங்கே விட்டுரும். அதனால தான் கண்டினியூஸாக ஒரு 2 days ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சைக்ளோன். நிர்வாரை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயரில் வந்ததில் இது 4th சைக்ளோன் இன் திஸ் ஏரியா, இந்தியன் ஓஷன் ரீஜனில். அப்புறம் வேர்ல்டு மீட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கு நேம்ஸ் நம்ம போடுறது. அதுக்கு ரீஜனல் சென்டர் வந்து டெல்லியில் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ரீஜனல் சென்டர்ஸ் அதுக்கு இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவங்க நேம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 169 நேம்ஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க, ரீஜனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நேம்ஸ். ஸோ இது ஈரான் சஜஸ்ட் பண்ண நேமாக சொல்லியிருக்காங்க, நிர்வார் அப்படின்ற நேம். சரியா? தென் சைக்ளோன்ஸோட கேட்டகரி இப்போ உங்களுக்கு 119லேருந்து 153 இருந்துச்சுன்னா இட் வில் நாட் காஸ் அண்ட் மோர் டிஸ்ட்ரப்ஷன் இருக்காது. 154க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் வில் காஸ் மாடரேட் டிஸ்ரப்ஷன்ஸ். எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் இருந்ததுன்னா 178லேருந்து 200. நம்ம இந்த கேட்டகரியில் இருந்தோம், அதனால தான் பெரிய அளவு சேதம் இல்லை. ஆனால் கன்னியாகுமரியில் அடிக்கும்போது ஸோ இட்ஸ் வெரி லெஸ், 60லேருந்து 70 தான். அப்போவே லாட் ஆஃப் டெவஸ்டேஷன்ஸ் ஹேப்பன். கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் என்னெல்லாம்னு உங்களுக்கு தெரியும். பப்ளிக் ஹாலிடே, ஸோ நோ நீட் டு ஸ்டடி. தென் 7th வந்து சப்டியூடட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ரொம்ப டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த வாட்டி அப்படின்றது. அதுக்கான ரீசன் லானினாவை சொல்கிறாங்க. லானினா ஐ ஹோப் பீப்புள் நோ தட். ஸோ ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அ லாட். ஸோ ஐ வில் கோ பை ஷார்ட். ஸோ திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, திஸ் இஸ் சவுத் அமெரிக்கன் ஏரியா. ஸோ இங்கே நார்மலாக உங்களுக்கு தெரியும் இக்வேட்டர் லைனில். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இப்படி தான் வரும். நார்த் ஈஸ்ட் அப்படின்றது இங்கே வரும். திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட். ஸோ இதுதான் சவுத் ஈஸ்ட். ஸோ இந்தியா இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் விண்ட் வந்து லைக் இக்வேட்டரை க்ராஸ் பண்ணி மேலே போகும்போது இட் வில் பி லைக் டைவர்ட்டட் டு by Coriolis deflection மூலமாக டு நார்த் வெஸ்ட்வர்ட். ஸோ இட் இஸ் கால்டு சவுத் வெஸ்ட் மான்சூன்னு பேர். இது உங்களுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் கொண்டு வரும். அண்ட் தென் கவுண்டர் விண்டும் இங்கே மூவ்மெண்ட் இருக்கும், இக்விட்டோரியல் வெஸ்டர்லீஸ். ஸோ இங்கே கொண்டு வரக்கூடிய வார்ம் வாட்டரில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இங்கேயும் மூவ் ஆகும். இங்கே வார்ம் வாட்டர் எல்லாமே இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா அப்வெல்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் ஹியர். சரியா? இந்த பக்கம் கோல்டு கரண்ட் இருக்கும், இந்த பக்கம் வார்ம் கரண்ட் இருக்கும், வார்ம் வாட்டர். ஸோ இங்கே கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதிகமான ரெயின்ஃபால் இந்த பக்கம் இருக்கும். அதனால் சவுத் வெஸ்ட் இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது யூ வில் கெட் சர்ப்ளஸ் ரெயின்ஃபால் இந்த சவுத் வெஸ்ட் ஏரியா. இது எல்னினோ அக்கர் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், இட் வில் ரிவர்ஸ். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வந்து வீக்கனிங் ஆகும். அப்படின்னா இதோட எஃபோர்ட் வந்து லைக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இது எடுத்துகிட்டு போகக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த மேல் பகுதியில் இந்த பக்கம் கடலில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டரை எடுத்துகிட்டு போகக்கூடியது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நார்மலாக இந்த இக்விட்டோரியல் வெஸ்டர்லீஸ் இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் கரண்ட் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போகக்கூடிய தண்ணி இந்த பக்கம் அதிகமாக இருக்கும், நார்மலாக இருக்கும். அப்போது இங்கேருந்து வரக்கூடிய வார்ம் வாட்டர் கம்மி, இங்கேருந்து இங்கே போகக்கூடிய வார்ம் வாட்டர் அதிகமாக இருக்கும். இன்கமிங்கை விட அவுட் கோயிங் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கேருந்து வார்ம் வாட்டர் இங்கே போகுது. அப்போ அப்வெல்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் வில் பி ஹியர் இன் திஸ் ஏரியா. இங்கே நார்மலாக எப்படி இருக்குன்னா வார்மாக இருக்கும். ஆனால் எல்னினோ அக்கர் ஆகும்போது இந்த இடம் கோல்டாக இருக்கும், இந்த பக்கம் வார்மாக மாறும். ஸோ இங்கே ரெயின்ஃபால் இருக்கும், இந்த பக்கம் ரெயின்ஃபால் இருக்காது. ஸோ இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா யூ ஒன்ட் கெட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதான் எல்னினோ கூட உங்கள் சவுத் வெஸ்ட் மான்சூனை ரிலேட் பண்ணுவாங்க. எல்னினோ அக்கர் ஆகும்போது ட்ராட் லைக் சிச்சுவேஷன் வில் அக்கர் ஹியர். அது மாதிரி இந்தியாவிலேயும் மழை இருக்காது. மோஸ்ட் 60% மேலே ரெயின்ஃபால் இந்தியாவில் பெய்யக்கூடியது வந்து என்டையர் இந்தியான்னு சொல்லலாம். 90% இந்தியாவை கவர் பண்ணக்கூடியது 60% ஆஃப் ரெயின்ஃபால் கவர் ஆகிறது சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த பக்கம் ஈஸ்டர்ன் கட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை மட்டும்தான் கவர் பண்ணும். அந்தமான் நிக்கோபார் வில் பி கவர்ட் பை போத். சரியா? இதான் உங்களுக்கு எல்னினோ. ஸோ இந்த ஃபில்லிங் ஆஃப் வாட்டருக்கு பேர் தான் கோல்டு வாட்டர்னு பேர். இந்த கோல்டு வாட்டர் தான் தே வில் கால்ட் அஸ் எல்னினோன்னு பேர். இந்த பெரு ரீஜனில் இருக்கக்கூடிய லைக் ட்ரைபல் பீப்புள் வச்ச நேம். அதே மாதிரி லானினா அப்படின்னா இது ரீஅக்கர் ஆகிறது. ஸோ திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும்.
ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது என்னன்னா இங்கேருந்து திருப்பியும் வார்ம் வாட்டர் இந்த பக்கம் கொண்டு வராமல், ஸோ அப்வெல்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் ஹியர் அண்ட் தென் ஃபில்லிங் வித் வார்ம் வாட்டர் ஹியர். ஸோ அதுக்கு பேர் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல திருப்பியும் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு பேர் லானினான்னு பேர். ஸோ இப்போ லானினா தான் ரீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து கம்மியாகிறதுக்கான ரீசன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது நார்மலாக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஓகே, இட் வில் பி நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இல்லை நமக்கு, பிகாஸ் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஒன்று இங்கே போயிடும். புரியுதா? ஸோ லோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கோல்டு கண்டிஷனை உருவாக்குது. அதனால தான் உங்களுக்கு இங்கே ரெயின்ஃபால் கம்மியாகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். தென் ரீஜன்ஸ் அசோசியேட்டட் வித் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அவங்களுக்கு சொன்னால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், அப்புறம் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், கேரளா ஏரியா, தென் மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மியான்மர், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். ஸோ இது வார்ம், நான் உங்களுக்கு சொன்னேன் லானினா அக்கர் ஆகிறது திருப்பி. சரியா? தட்ஸ் ஆல். தென் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் அப்படின்றத நான் சொன்னேன். தென் 8th வந்து எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். இட்ஸ் எவின் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர், EVIN பேர். ஸோ இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வேக்சின் கோல்டு ஸ்டோரேஜ் அப்புறம் வேக்சின் அவைலபிலிட்டியை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ரியல் டைம், அதில் எவ்வளோ வேக்சினேஷன் இந்தியாவில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ COVID-19 டைம் பீரியடில் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா COVID-19க்கான வேக்சினேஷன் கொண்டு வரப்பட்டால் இந்த நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அவைலபிலிட்டி பீப்புளுக்கு தெரிய வரும். ஸோ டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்தும், டெக்னாலஜி ஓரியன்டாக. ஸோ அதான் இந்த நியூஸ். ஸோ இட் இஸ் அன் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் டெக்னாலஜி சிஸ்டம் அண்ட் டிஜிட்டைசஸ் வேக்சின் ஸ்டாக்ஸ். அப்புறம் அதில் நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு வேக்சின் இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்ற உங்களுக்கு தெரியும். யூ கேன் சி பை திஸ் ஆப். ப்ளஸ் என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்றது அடைப்போம், ரியல் டைம் இன்ஃபர்மேஷன். ஸோ உடனே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அது இப்போது லைக் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அடுத்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமுக்காக. ஸோ 23,507 கோல்ட் செயின் பாயிண்ட்ஸ் இருக்குது 585 டிஸ்ட்ரிக்ஸில் 22 ஸ்டேட்ஸில் வி ஹேவிங். ஸோ இந்த டெக்னாலஜி மூலம் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணோம். இந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்ற உங்களுக்கு தெரிய முடியும். பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் யூட்டிலைஸ். சரியா? பீப்புளுக்கு நாலேஜ் இருக்கும். இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வி ஹேவிங் 12 வேக்சினேஷன் லைக் இம்யூனைசேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷனில் 12 டிசீஸுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் வேக்சினேஷன். அது போலியோலேருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B எல்லாத்துக்குமே வருது. ஸோ தேட் யூ ஹாவ் டு நோ. Then 9th news, MQ-9B Sea Guardian. It's a drone unmanned aerial vehicle. இது இப்போ US கிட்டேருந்து நம்ம லீஸுக்கு எடுத்திருக்கோம். இந்தியன் ஓஷன் ஏரியாவில் கார்டிங் பண்ணுறதுக்கு, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் ப்ரொசீஜரில் சில சேஞ்சஸ் பண்ணி லீஸிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ஃபீட் வரைக்கும் இது போகுமா, 40 hours வரைக்கும் இட் கேன் ஸ்டாண்ட் வித் பேட்ரி. சரியா? ஸோ சர்வேலன்ஸ், ரேடார் சர்வேலன்ஸ் இது பண்ணிக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெக்காவில் நம்ம சேர்ந்தனால இது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பெக்கான்றது பேசிக் லைக் ஜியோஸ்பேஷியல் கோஆப்ரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் கோஆப்ரேஷன். அது வந்து உங்களோட ஜிபிஎஸ் மூலமாக ஜிபிஎஸில் மிசில்ஸ் அக்யூரேட்டாக லான்ச் பண்ணுறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏர்க்ராஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் யூஎஸோடது. ஸோ தே ஆர் ஷேரிங் வித் அஸ். That is also important. Then Pragati meeting, Prime Minister வந்து 33rd Pragati meeting. Pragati அப்படின்றது proactive, so just a minute, proactive governance timely implementation is a governance-ல ஒரு படி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் டிலே இருக்கும். ஸோ அதை வந்து கோஆப்ரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக்கில் இருக்கக்கூடிய அந்த வெனஸ்டே அந்த மீட்டிங் நடக்கும். அதில் பிரைம் மினிஸ்டர் கலந்துப்பார். இதில் யாரெல்லாம் கலந்துனா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஹெட்டாக இருப்பாங்க. அப்புறம் எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் செக்ரட்டரிஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ தே கேன் கிளாரிஃபை இட், டிலேக்கான ரீசன் என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அதை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இல்லை பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டு இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கணும்னு கிடையாது. சரி, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன், இட் வாஸ் இன் நியூஸ்.
லைக் transparency accountability ஹெல்ப் பண்ணும், சீக்கிரம் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் ப்ராஜெக்ட்ஸ். சரியா? தென் ஃபைனல் ஒன் 11th ஸ்கீம் ஃபார் கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஆக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர். ஆக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ன்றது இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க, அதில் நிறைய விவசாயம் பொருட்கள் இருக்கும். அதை வேஸ்ட் ஆகாமல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோட் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகும், டிலே ஆகும். டிலே ஆகும்போது லைக் உங்களுக்கு பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிரும். ஸோ அது என்னன்னா விவசாயிகளுக்கு இன்னும் சேதத்தை உருவாக்கும். மழை காலங்களில் அந்த போஸ்ட் லைக் ஹார்வெஸ்ட் டைம் பீரியடில் சேஃப்கார்ட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர். பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனாவில் மெகா ஃபுட் பார்க் ஸ்கீமில் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் நம்ம உருவாக்குறோம், அதில் இதுவும் ஒன்று. சரியா? ஸோ 2017 பிரதான் மந்திரி கிசான் சம்பதா ஸ்கீம் கீழே இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் எனேபிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோடு, வாட்டர் சப்ளை, பவர் சப்ளை, ட்ரைனேஜ் எக்ஸெட்ரா. அது மாதிரி கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துன்னா வேர் ஹவுசஸ், கோடவுன்ஸ், ஃபுட் ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு பிறகு. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜஸ், டெட்ரா பேக்ஸ், அப்புறம் ஷார்ட்டிங், கிரேடிங் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கு பேர் தான் மெயினாக இந்த ப்ராஜெக்டில் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 crore மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், 10 acres லேண்டில் இதை பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் மெகா ஃபுட் பார்க். மெகா ஃபுட் பார்க்குன்றது இட்ஸ் அனதர் திங். சரியா? மெகா ஃபுட் பார்க்கில் உங்களுக்கு இதுவும் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ப்ராசஸிங்காக இருக்கட்டும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்து உள்ளே வரும், அப்படியே நியூ ப்ராடக்டாக வெளியில் போகும். அது நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட், இது அப்படி கிடையாது. இது சேஃப்கார்டிங் பண்ணுறதுக்கும் ரோடு ஃபெசிலிட்டிஸும் உருவாக்குறது தான் மார்க்கெட் ஆக்சஸுக்காக. ஸோ தட்ஸ் ஆல். சரியா? ஸோ பிஎம் கிசான் சம்பதாவில் வி ஹேவிங் மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம், இன்டகிரேட்டட் கோல்டு செயின் அண்ட் வேல்யூ அடிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏபிசி, அதான் நான் இப்போ சொன்னது, ஆக்ரோ கிளஸ்டர்ஸ், தென் கிரியேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் ப்ரிசர்விங் கெப்பாசிட்டிஸ், அப்புறம் சப்சிடிஸும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.